பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதம், ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதனால பலவிதமான பிரச்சனைகளானது, துன்பங்களானது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டோம்னா கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று, ஓம் கந்தா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய ராகு கால வழிபாட்டோடு இந்த வழிபாட்டையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு விரைவான பலன்களானது கிடைக்குங்க. நம்முடைய வேண்டுதல்களானது நிச்சயமாக நிறைவேறும். ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில நாட்கள் ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே விலக்கிவிடும். வளமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்பவே முக்கியமானதாகுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்பது கடன் தீருவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் கடன் பிரச்சனையை விரைவில் அடைப்பதற்கான வழியை காட்டும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாட்டுக்குரியது மட்டும் இல்லாமல் சிவனை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இந்த வருஷம் ஆடி மாதத்தில் மொத்தம் 4 செவ்வாய்க்கிழமைகளானது வர இருக்குதுங்க. இதில் முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை 21ஆம் தேதியான இன்று வந்திருக்குது. பொதுவாக ஆடி செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் ஔவையார் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இப்படி செய்வதனால குடும்பத்தில் செழிப்பானது ஏற்படுங்க. அளவில்லாத நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதை தவிர செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை நாளில் முழு உபவாசமாக இருந்து, அதாவது விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. அப்படி முழு நேரத்தையும் விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி ஆடி செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பிறவி கடனும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மாதத்துக்கு 2 முறை தாங்க பிரதோஷம் வரும். இதை பச்சை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர தினமும் வரக்கூடிய மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை, அதாவது பிரதோஷ காலத்தை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ காலமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேணும். அது சிவன் கோவிலாகவும் இருக்கலாங்க, முருகன் கோவிலாகவும் இருக்கலாம், அம்மன் கோவிலாகவும் இருக்கலாம், விநாயகர் கோவிலாகவும் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் எந்த கோவில் இருந்தாலும் சரி அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மூலவரை நீங்கள் வணங்க வேணும். அதற்கு பிறகு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு நெய் விளக்கு ஏற்றி வைத்து என்னுடைய கடன்கள் அனைத்தும் விரைவில் அடைய வேணும் அப்படின்னு மனதார நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மூலவரை நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணும். அதற்கு பிறகு கோவிலுக்கு வெளியில் வந்து யாராவது ஒருவருக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களால் எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க.
கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக இந்த வழிபாட்டை ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் தான் செய்ய வேணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லைங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த செவ்வாய்க்கிழமையில் வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த செவ்வாய்க்கிழமையில் செய்வது சிறப்பானதாகும். ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனை முழுவதுமாக அடைந்து முடியும் வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலையும் நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு கூட வரலாங்க. இது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லையும் செஞ்சுட்டு வருவதனால சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வழிபாடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட காரணமான வழிபாடாகவும் சொல்லப்படுது. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலையும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுங்க. ஆடி செவ்வாய் அம்மனுடைய அருளை பெறுவதற்கும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கும் சிறப்பான நாளாகுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு செவ்வரளி, செண்பகப்பூ, சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியுங்க. ஆடி மாதம் ரொம்பவே மங்களகரமான மாதமாகும். தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் எல்லா நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்றதாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது அம்மன் மற்றும் முருகனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை போலவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் மங்களகரமானதாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து விட்டு அம்மனை வழிபட்டாங்கன்னா கணவருடைய ஆயுளானது நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பாக்கியமானது கூடுமாங்க. இது மங்கள கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால விரைவில் நல்ல வரனானது வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண தடைகள் அனைத்துமே விலகி சுப காரியங்கள் சீக்கிரமாகவே நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. மேலுமே செவ்வாய் தோசை இருக்கக்கூடியவங்க, குருதி சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால அதனுடைய பாதிப்புகளானது குறைந்து நல்ல பலனானது கிடைக்குமாங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும். கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ் மாதத்தில் தெய்வீக மாதமாக சொல்லக்கூடியது ஆடி மாதமாகுங்க. சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ளே நுழையக்கூடிய மாதம் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய தேவர்களுடைய மாலை பொழுதாக இந்த ஆடி மாதமானது சொல்லப்படுது. ஆன்மீக வழிபாட்டிற்கும் அதுலேயும் குறிப்பாக அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாகுங்க இந்த ஆடி மாதம். அம்மன் வழிபாட்டோடு முன்னோர் வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற மாதம் என்பதனால தெய்வீக அருளோடு முன்னோர்களுடைய ஆசையும் பெற்று பலவிதமான தோஷங்கள் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த மாதமானது சொல்லப்படுது. தேவர்களுடைய இரவு பொழுது தொடங்கக்கூடிய மாதம் என்பதனால இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து கொள்வது வழக்கமாகுங்க. திருமணம், நிச்சயதார்த்தம், புது வீட்டுக்கு குடியேறுவது, வளைகாப்பு செய்வது, புதிய முயற்சிகளை தொடங்குவது, குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆடி மாதம்னாலே அம்மன் கோவில்களில் திருவிழாவை நடத்த தொடங்கிடுவாங்க. பொங்கல் படைப்பது, கூழ் காய்ச்சுவது போன்ற நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுவது வழக்கமாகுங்க. மொத்தம் 32 நாட்கள் கொண்ட ஆடி மாதம் இந்த வருஷம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இருக்குதுங்க. இந்த வருஷம் ஆடி மாதத்தின் தொடக்க நாள் மற்றும் நிறைவு நாள் 2 நாட்கள்லையுமே விநாயகர் பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டியானது வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் ஆடி மாதத்தினுடைய தொடக்க நாள்லேயே, அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையாக அமைவது இரட்டிப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உன்னதமான நாளாகுங்க. ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலையும் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு போன்றவற்றை தானமாக நம்ம கொடுக்கலாங்க. அதே போல் அம்மனுக்கு கூழ் படைத்தும் அதை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாங்க. செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு துர்க்கை
அம்மன் இல்லைன்னா மாரியம்மனை நினைத்து நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வீட்டிலையோ இல்லைன்னா கோவிலுக்கோ நீங்கள் சென்று விளக்கு பூஜை செய்து வழிபடலாங்க. இது எதுவுமே செய்ய முடியாதவங்க அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தகம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் போன்ற பாடல்களை பாடியும் நீங்கள் வழிபடலாங்க. இப்படி செய்வதனால அம்மனுடைய அருளானது பரிபூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.